हर हर शङ्कर जय जय शङ्कर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर. காஞ்சி மகாபெரியவரின் ஞாபக சக்தி பற்றி வியக்காதவர்களே இல்லை. வயது ஆக ஆக சக்தி குறையும் என்பார்கள். ஆனால் சுவாமிகளுக்கு நினைவாற்றல் அதிகம். பல வருடங்களுக்கு முன் சந்தித்தவரையும் பெயர் சொல்லி விசாரிப்பது அவரது இயல்பு. அன்று வயதான ஒரு தம்பதி மடத்திற்கு வந்திருந்தனர். அவர்களை கூர்ந்து பார்த்து, என்ன சபேசா, சவுக்கியமா? உன் பக்கத்தில் நிற்பவள் மனைவி பங்கஜலட்சுமி தானே? நீயும் சவுக்கியமா எனக் கேட்டார். இருவருக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் பார்த்தபோது உங்கள் பையன் சுவாமிநாதனுக்கு வயது 5 இருக்கும். இப்போது 40 வயதாகுமே. என்ன செய்கிறான் எனக் கேட்டார். சுவாமிகள் ஆசையால் அவன் பம்பாயில் ஆடிட்டரா இருக்கான் என்றனர். உங்களுக்கு ஒரே பையன்தானே? கல்யாணம் ஆகியிருக்குமே. எத்தனை குழந்தைகள் எனக் கேட்டார். 2 பையன்கள். இருவரும் படிக்கிறார்கள். அது சரி. 35 வருஷத்துக்கு முன்பு உங்கள் வீட்டில் பிச்சை ஏற்றபோது வாசலில் பெரிய வேப்ப மரம் இருந்ததே, இப்போதும் இருக்கா எனக் கேட்டார். அவர்களும் பரவசத்துடன், அப்படியே இருக்கிறது, வீட்டைத்தான் கொஞ்சம் மாற்றியிருக்கிறோம் என்றனர். நான் வந்தபோது மாடு இருந்ததே. வீட்டை மாற்றினாலும் மாட்டுக் கொட்டகை இருக்கிறதா? முன்பு போல மாட்டை பராமரிக்கிறீர்களா? இப்போதும் இருக்கிறது. பசுக்களை பராமரித்து வருகிறோம் என்றனர். பசு இருக்குமிடத்தில் மகாலட்சுமி இருப்பாள். பசுவை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தீர்த்த பிரசாதம் கொடுத்தார். சுவாமிகளின் ஞாபக சக்தி பிரமிக்க வைக்கிறது என தம்பதியினர் மனதிற்குள் வியந்தனர். அப்போது அவர்களிடம், நமக்கு பகவானின் ஞாபகம் அல்லவா எப்போதும் மனதில் இருக்க வேண்டும்? ஞாபக சக்தியின் பிரயோஜனமே அதுதான் என்றார் மகாபெரியவர். நன்றி.